சாகர நாள் தெரிஞ்சுன்னா வாழ்ற நாட்கள் நரகமாயிரும் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. அதையே நான் சொல்றேன் பாக்குறீங்களா? காரணம் இருக்கு. நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கை தான் நிர்ணயிச்சது தான், நான் வாழ்க்கையில நான் சொந்தமா முயற்சி செஞ்சு முன்னேறது தான் என் வாழ்க்கை, வேற எந்த ஒரு ஜோசியமோ ஜாதகமோ இல்லை, என் வாழ்க்கை என் கையில் அப்படி வாழவும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா சில பேர் என்ன சொல்றாங்க சொன்னா, இல்ல முழுக்க ஜோசியம் தான் காரணம், அதையே நம்பி அதுலயே ஊடுருவிடுறாங்க. டெய்லி வெளியே போறப்ப அந்த கேலண்டர் கிழிச்சிட்டு அது லாபமா நஷ்டமா பார்த்து வெளியே வராங்க. அந்த அளவுக்கு அப்படியே ஒன்றிணைஞ்சிடுறாங்க. ஆக்சுவலி ஜாதகம் அப்படின்றது என்ன, அது எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில பயனுள்ளதா இருக்கு, இதை பத்தி தான் பேச போறோம். கட்டமா திட்டமா பேசலாமா? கட்டமா திட்டமா இதை நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது திரு டாக்டர் பாணி அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயன், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். உங்களை பார்த்துட்டு இன்னும் நல்லா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நான் யாரை பற்றியும் வாழ்க்கையில் பராமரிப்பதில்லை. நான் வாழ்க்கையில் முதல்ல பராமரினா உங்களை பார்த்து தான். இவ்வளோ ஹெட்ஸாக அழகாக ஒரு ஆள் பக்கத்தில் உட்காந்து பேசுகிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு பார்க்கறதுக்கு. உங்களை பார்த்தாலே ஒரு நல்ல எனர்ஜி ஃபீல் பண்ணுது. உங்களோட பின்புலம் தெரியணும்னு சொன்னால் எப்படி, நீங்கள் யார், எங்கேருந்து வந்தீங்க, எங்கே படிச்சீங்க, உங்களை சொல்லி கொடுத்தது யார், இது எல்லாமே? சரி, பேர் சாரங்கபாணி, அப்பா பேர் தேசிகராஜன், அம்மா பேர் சுலோச்சனா. பிறந்தது தமிழகம். அங்கே பிறந்தது. இங்கே வாழ்ந்தது இப்போ சிம்பம்புலாய் பக்கத்தில் செங்காட் எஸ்டேட், அந்த இடத்த தமிழ் பள்ளியில் படித்தது. அதுக்கப்புறம் வெளியே செகண்டரி ஸ்கூல் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எஸ்பிஎம் மட்டும் படித்தது, சயின்ஸ் ஸ்ட்ரீம் படித்தேன். அதுக்கப்புறம் சித்த வைத்தியம் படிக்க போயிட்டேன் இந்தியாவுக்கு. முடிச்சு சித்த வைத்தியம் போயிட்டீங்களா? ஆமாம், டாக்டர் அவங்க பற்றி டாக்டர் தான் இப்போ இருந்தாலும் சித்த வைத்தியத்தில் அதிகம். அது படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்துட்டு அந்த அக்யூபஞ்சர்லாம் படித்தேன். ஜாதகம் தமிழகத்தில் தான் படித்தேன். ஒரு 35 வருஷம் அனுபவம் இருக்குமா? 35 வருஷம் அனுபவம். அப்போ உங்கள்கிட்ட சரியாக தான் கேட்குறது. நான் என்னன்னா, இந்த ஜாதகம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, இந்த ஜாதகம் நிறைய வகைப்படுத்துறது நான் என்னோட புரிதலுக்கு தகுந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஜாதகம் சோதிடம் என்றால் ரெண்டு ஒன்று தான். ஜோதிடமோ ஜாதகம் ரெண்டு ஒன்று தான், கட்டத்தை போடுறது. இப்போ ஜாதகம் என்பது உண்மையா பொய்யான்னு கேட்டால், ஒரு பெரிய நல்ல விலை உயர்ந்த கார் இருக்கு, நல்ல காரு, அது யாரு ஓட்டுறான்னு இருக்கு. டிரைவர் ஓட்டுறாங்களா இல்ல ஓனர் ஓட்டுறாங்களா? இல்ல, டிரைவர் நல்ல டிரைவரை ஓட்டணும்ல. ஆமா, ஒரு குரங்கையில பூமாலை கொடுத்தா என்ன ஆகும்? பிச்சு போட்டுருவோம். அவ்வளவுதான் விஷயம். ஜாதகம் உண்மை. ஜாதகம் உண்மை. சரி, அது நீங்க சொன்ன இது எல்லாத்துலயும் வச்சு ஒரு தரப்பு ஜாதகம் அப்படின்னு சொல்றது, ஜோசியம் சொல்றீங்க, ஜாதகம் உண்மை. அதாவது பிறந்த தேதி, பிறந்த மாசம், பிறந்த வருஷம், டைமு, அந்த ஜிஎம்டி, இது எல்லாத்தையும் சேர்த்து கணக்கு பண்ணி ஒரு கட்டம் போட்டு வாழ்ற அந்த விஷயம் உண்மை. அது பண்ணி நடக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஜாதகம் அப்படின்னு உண்மை, அது புரியுது. ஆனா இப்ப சரியான ஜாதகம் பாக்குறவங்க யாரு, இந்த ஜோசியம் பாக்குறவங்கள சரியா எப்படி கண்டுபிடிக்கிறது? இவங்க தான் சரியா ஜோசியம் பாக்குறாங்க சொல்லி கண்டுபிடிக்கிறது? யார் அனுபவசாலியோ, யார் வயசுல கூட இருக்கிறாங்களோ அவங்க அனுபவம் வச்சிருப்பாங்க, அவங்கள்ட்ட நிதானம் இருக்கும், அவங்கள்ட்ட போகலாம். அடுத்த பரம்பரையில் என்ன அவருடைய பரம்பரையில் வராங்க பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட போகலாம். இல்லை சுயமா பேர் வாங்கிட்டு நிற்கிறாங்க பாருங்க, அவங்கள்ட்ட போகலாம். இந்த ஓரை அப்படின்னா ஓரை பார்க்கறது சொன்னது ஓகே. இப்போ ஒரு நாளில் நம்மளுக்கு 24 மணி நேரம் டைம் இருக்கு. முக்கியமான கிரகம் 7 தான். அதாவது ஸ்தூல கிரகம் 7, சாயா கிரகம் 2. இந்த ராகுக்கு அதை விட்டுருவாங்க, இந்த 7 கிரகத்தை மட்டும் எடுத்துக்குவாங்க. அப்போ சன்ரைஸ் 7 மணிக்குன்னு வச்சுக்கலாம் கணக்கு. 7லேருந்து 8 மட்டும் சந்திரன் ஓரை வரும். ஓகே, சந்திரன் ஓரை. அதுக்கப்புறம் சூரிய ஓரை, புதன் ஓரை, அப்படியே ஒரு ஓரையா வரும். ஒரே நாளில் வேற வேற ஓரை வேற வரும். 1 ஹவர் 7 ஹவர் முடிஞ்ச உடனே திரும்ப சந்திர ஓரை வரும். இப்படியே மாறி இதான் ஓரைன்னு அர்த்தம். இப்போ நீங்க என்ன பார்க்க வரீங்க, என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரீங்க, ஜாதகமே இல்லை, நான் இன்னைக்குள்ள பிரசன்னம்னு ஒன்று இருக்கு. இப்போ நீங்க வந்த நேரத்தை நீங்க பிறந்த நேரமா எடுத்துக்கிட்டு நீங்க தேதியை போட்டு கட்டம் அடிச்சு வச்சிருவேன். வச்சு முடிஞ்சவொடனே நீங்க கரெக்டாக என்கிட்ட சுக்கிர ஓரில் வரீங்க, உட்காடுறீங்க. பார்த்துட்டு சொல்லுவேன், திருமணத்துக்காக என்கிட்ட வந்திருக்கீங்க. ஆமாம். எப்படின்னா சுக்கிர ஓரம் திருமணத்தை பற்றி தான் பேசுவாங்க. ஒரு ஓரைக்கும் ஒரு கிரகம் ஒரு தன்மைன்னு இருக்கா இல்லையா, கரெக்டா? அதை பற்றி இதுதான் ஓரை சாஸ்திரம். இப்போ நீங்க ஒருத்தண்ட வேலை, ஒரு முக்கியமான அதிகாரியை பார்க்க போறீங்க, சூரிய ஓரையில் போங்க. ஒரு பேங்க் அக்கௌண்ட் திறக்க போறீங்க, புதன் ஓரையில் போங்க. ஒரு ஜாமா வீட்டில் காணா போச்சு, தேடும் கிடைக்கல, விட்டுருங்க. புதன் கிழமையிலையோ அல்லது மற்ற நாளில் புதன் ஓரையில் தேடும் கிடைச்சிடும். அந்த மாதிரி இருக்கு அது வீட்டில் இருந்தா. ஆக்சுவலி இது இன்னொரு விஷயம், நான் இன்னும் இதை பற்றி யோசிக்கிறது. பச்சி பேசுது சொல்றாங்க, இந்த பச்சி சாஸ்திரம் என்னது? அது வேற பெரிய சாஸ்திரம். பச்சி சாஸ்திரம் பஞ்சபூதங்களை நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தை ஒரு பறவையா மாத்தினாங்க. வல்லூர், மயில், ஆந்தை, கோழி அப்படின்னு சொல்லிட்டு 5 பூதங்களுக்கு 5
5 பச்சையை போட்டாங்க. ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து படுபச்சின்னு ஒன்று இருக்கும். இந்த 7 நாளில் 2 நாள் 1 நாள் வந்து படுபச்சி ஆகாத நாள். அப்புறம் வந்து நல்ல நாள்னு ஒன்று இருக்கும். பச்சி வந்து ஆட்சி பெற்றிருக்கும். பேசுவோம். அந்த சமயத்தில் வந்து என்ன பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஜெயிச்சிருவாங்க. இந்த சில சூது விளையாடுறதுக்கு இந்த பச்சை சாதத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் போட்டுவாங்க. அவங்க பச்சி நல்லா இருக்கும் போது போய் விளையாடுவாங்க. ஓ, அந்த மாதிரி இதெல்லாம் தப்பா யூஸ் பண்ணதுக்கு இருக்கு. ஆனா இது எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா, மருந்து கொடுக்க, மருந்து சாப்பிட, மருந்து செய்ய, முக்கியமான காரியம் ஆரம்பிக்க இந்த ஒரு நாள்ல எனக்கு எந்த பச்சி நல்லா வேலை செய்யுது. ஒரு பச்சி தான் இருக்கும். அது ஒரு ஆளுக்கு ஒரு பச்சி தான், அது ஃபிக்ஸ் ஆயிரும். இந்த பச்சியும் வந்து நல்லா ஒன்னா சேருமா, அப்ப ஃப்ரெண்ட்லியா இருக்குமா, அப்ப இவங்க நீங்க நட்பா சேர்ந்து சில வியாபாரம் பண்ணலாம். இந்த பச்சி நட்பா இருக்குன்னா கல்யாணமும் பண்ணலாம். நான் படிச்சேன்னா அதை பத்தி தான் படிக்கணும்னு பாக்குறேன். அந்த பச்சி சாஸ்திரம், உயர்ந்த சாஸ்திரம். ஆமா, அதை படி. ஜாதகத்தை விட அது உயர்ந்தது. அந்த மாதிரி இருக்கு. ஆமா, ஜாதகத்துக்கு நீங்க பஞ்சாங்கம் வேணும், புக்க வேணும், கட்டம் வேணும், இதுக்கு எதுவுமே தேவையில்லை. மைண்ட்ல ஏத்திட்டா முடிஞ்சு. இன்னைக்கு இந்த நாள் இது புதுசா இருக்குது. இதுக்கு பேரு பஞ்சபட்சி. பஞ்சபட்சி. இப்ப காலை எந்திரிச்ச உடனே வந்து அந்த கேலண்டர்ல வந்து எழுதியிருப்பாங்களா, இந்த ராசிக்கு இந்த லாபமா நஷ்டமா எழுதியிருப்பாங்களா, டெய்லி அதை பார்த்தே போறாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ நம்ம ஜாதகம் பார்த்துக்கலாம், ஒரு கைடன்ஸு. அப்புறம் இந்த கைடன்ஸ் வச்சு நம்ம சொந்தமாக அறிவார்ந்தமாக நம்ம பயன்படுத்திக்கணும். அதை அப்போ வாழ்க்கை நடத்தலாம் சொன்னீங்க. டெய்லி வந்து ஓகே இன்னைக்கு ஜாதகம் இப்படி இருக்கு, நம்ம எப்படி அறிவார்த்தமாக பயன்படுத்தணும் அப்படி கொண்டு போகணுமா, இல்லை ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி அறிவார்த்தனமாக கொண்டு போனோமான்னு யோசிக்கிறேன். நீங்கள் தினம் பார்க்க பயம் மாத்திரம். எப்படின்னா, ஒருத்தருக்கு ரத்த கொதிப்பு வந்துருச்சுன்னா தினம் போட்டு பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆமாம். மத்தியானம் பாப்பா, நைட்டு பாப்பா, ஐயோ ஏறுது, அப்புறம் இன்னொன்று போடலாம் மாத்திரை வாங்கிக்குவார். அப்போ என்ன, வாழ்க்கை வந்து யோயோ மாதிரி போவோம், மேலே கீழே போவோம். காலையில் இன்னைக்கு பார்த்தோமா, ஒரு வாரம் பொறுத்து பாரு கூட போதா, இன்னும் டாக்டரை பார்த்து நீங்கள் போய்ட்டு மருந்து சாப்பிட்றதோ இல்லை ஒரு ஆலோசனை கேட்பதோ சிறப்பு. டெய்லி பார்க்க ஒரு பயம் உண்டாயிருது வாழ்க்கையில். இப்போ குழந்தை பிறக்குது. இப்போ குழந்தை பிறகு நான் நிறைய பார்த்துருக்கேன். குழந்தை பிறக்கிறப்ப முன்பெல்லாம் வந்து குழந்தை பிறந்த டைம் வந்து குறித்து அதை வந்து நம்ம ஜோசியர் கொடுத்தோன்னா ஒரு டைம் பார்த்து இந்த பேரில் வைங்க, இந்த எழுத்துல வைங்க, இந்த கூட்டு எண்ணு வரணும், உடல் நம்பர் உயிர் நம்பர் வரணும்னு சொல்லிடுவாங்க. இந்த ஜாதகம் இந்த டைம்னு. ஆனால் ஒரு கூற்று இருக்குது. இந்த கூற்று எப்படி வேலை செய்யுதுன்னா, டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தை பிறந்து அதை வச்சுட்டு நாங்கள் போய் கையெல்லாம் கழுவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் குழந்தைய எடுத்து மடித்து கொண்டு போயிட்டு நாங்கள் வைக்கிறதுக்கு டைமுக்கு ஒரு 45 நிமிஷமாவது மாறிடும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து டைமை எழுதுவோம் போயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைம் எப்படி வந்து அவங்க பிறந்த டைம் ஆகும், ஜாதகம் எப்படி வேலை செய்யுது அப்படின்றது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இப்போலாம் வந்து சிசேரியன் மூலயமா வந்து பிறக்கிற டைமையும் பிறக்கிற குழந்தை இந்த டேட்டில் இந்த டைம் தான் பிறக்கணும், அப்போ தான் ஜாதகம் நடக்கும், ஜாதகத்துக்கு முன்னைக்கே பார்த்துட்டு அவங்க இப்போ சிசேரியன் பண்ணியே குழந்தை வர வைக்கிறாங்க. அதுக்கு வந்து அந்த குழந்தைக்கு அதே மாதிரி வேலை செய்யுமா, ஜாதகம் மாதிரி வேலை செய்யுமா? இந்த 2 கேள்வி. கர்மா என்பது ஊழ்வினை. ஊழி பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்தூரும். ஊழ் என்பது போன ஜென்மத்தோட கர்மா, அது பெரிய வினை. ஊழி பெருவழி யாவுல, இதை போக்குறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்கிறாரு வள்ளுவர். மற்றொன்று சூழினும் தான் முந்தூரும். சூழ் என்பது சூழ்ச்சி. நீ போயிட்டு இந்த ஜாதகத்துக்கு, அதாவது உங்களுடைய வினைக்கு எதிராக நீங்க ஒரு பரிகாரம் பண்றீங்கல்ல, விளக்கு போடுறீங்க, அதை பண்றீங்க, இதை பண்ணி எல்லாம் பண்ணிட்டு வரீங்களே, சூழினும் தான் முந்தூரும். நீ என்ன வேணா பண்ணிட்டு வா, நீ பண்ற சூழ்ச்சிக்கு நான் முன்னுக்கு வந்து நிப்பட்டான்னு சொல்லுது கர்மா. எப்படி போனாலும் என்னதான் நம்ம வந்து ஜாதகம் பார்த்து இதுக்கான பரிகாரம் செஞ்சாலும் சரி, எவ்வளவுதான் கங்கையில குளிச்சாலும் சரி, பாவம் தான், அதுக்கான பலனை அனுபவிச்சாகும். அதனால சொல்றேன், இந்த ஜென்மத்துல எந்த பாவத்தையும் செய்யாத. அதை கேட்டீங்களே, என்னதான் நீங்க டைம் போட்டு ஒரு குழந்தைய நீங்க வர வச்சாலும் விதி ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. அங்க நீங்க ஏமாத்தவே முடியாது. முடிஞ்சுங்களா? கடைசியில் அந்த குழந்தைய உண்மையான ஜாதகம் தெரியாம போயிடும் நமக்கு இல்லையா? இப்ப நான் சொல்ல வரேன், ஒரு உண்மையான டைம் எப்பன்னு சொன்னா, எப்ப தாயும் சேயோட அந்த வந்து அந்த தொப்புள் கொடியை அறுத்து அந்த குழந்தை தானா சுவாசம் பண்ணுதோ, அன்னைக்கு அந்த உடல்ல நடராஜன் ஆட ஆரம்பிச்சான்னு அர்த்தம். இது அந்த குழந்தையோட உடல்ல அந்த குழந்தை சுவாசிக்குது. அதுதான் உண்மையான டைம் அவங்களுக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்துல டாக்டருங்க என்ன டைம் லேசா பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டு அந்த குழந்தை கத்துது பாருங்க, அதை பார்ப்பாங்க. இப்ப அதெல்லாம் பார்க்க குழந்தை உயிர் தான் முக்கியம், அவங்க டைம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஜாதகாரன் என்ன பண்ணுவான், 2 நிமிஷம் முன்ன பின்ன போட்டு கரெக்டா எடுப்பான். அது நாங்க அதெல்லாம் பண்ணுவோம். கரெக்டா முன்ன பின்ன போட்டு எடுத்து மிஸ்டேக் பண்ணிக்கலாம்ல. முன்ன பின்ன போட்டு எடுத்து உங்க வீட்டுல உங்க அப்பா இப்படியா, இவங்க இப்படியா கேட்போம். ஆமாண்ணா, அதான் டைம். இந்த பிள்ளைங்களுக்கு பேர் வைக்கிறாங்களே, இந்த பேர் வைக்கிறது வந்து இந்த நியூமராலஜி பார்த்து பேர் வைக்கிறாங்க. இந்த டேட் இந்த டைம்ல இந்த ராசியில பிறந்தா இந்த லெட்டர் தான் வரும்னு சொல்லி எப்படி கணிக்கிறாங்க? வச்சுட்டா அதுல லெட்டர் எல்லாம் சரியாயிருமா, வாழ்க்கை வந்து சுபிச்சமா வந்துடுமா அவங்களுக்கு, பிள்ளைங்களுக்கு? ஒரு நம்பிக்கை அறிவு சார்ந்து இல்லை, இதுல அறிவுக்கு அப்பாற்பட்டு போச்சு.
இப்போது எங்கள் வீட்டில் நான் வந்து இந்த முன்னுக்கு நட்சத்திர பிரகாரம் இந்த எழுத்து தான் பேர் வரணும்னு எடுத்து கொடுக்கறதே இல்லை. எனக்கு என்ன தோணுதோ அந்த ஒரு பேர் வைப்பேன். அதுக்கு சரித்திரம் ஒன்று இருக்கணும் பின்னாடி. அந்த பேர் தான் எடுத்து வைப்பேன், ஒரு கம்பீரமான பேர். இப்போ என்ன பண்ணுறாங்க, மொத்தம் கூட்டம் 23 வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ 23 எந்த பேரும் வரல. இப்போ சரவணன்ற வார்த்தைக்கு என்ன பண்ணுறாங்க, SAA R டபுள்லாம் போட்டு சரவணன் பேர். ஆனால் அப்படி தான் கூப்பிட்றீங்களா? இல்லை. இந்த உடம்பு வந்து ஒரு யந்திரம், கொப்பர் யந்திரம் மாதிரி. நீங்க படிக்கிற மந்திரம் சரியா நிக்கணும் அந்த யந்திரத்துல ஏறுறதுக்கு. அப்படி மாறும் பொழுதுதான் அவருடைய அட்டிடியூட்லாம் மாறுது. அர்த்தமில்லாத பேரை வச்ச உடனே கடையில இப்ப தெரியாது, காலப்போக்கில் ஒரு நாள் உன்னோட உடலுக்கு ஏத்த சவுண்டு உன் காதுல வரலன்னா உடல்ல நோய் உண்டாகும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். தமிழ் எழுத்துல முன்னுக்கு டி வராது. டி வராது. இப்ப தேசிங்கராஜன் எடுத்துங்க, அது தே தான் வரும். தேசிங்கராஜன் தே தான் வரணும். இப்ப தேசிங்கராஜன் தர்மராஜன் டி வரணும், டி போட்டுக்கிறாங்க. திவாசின்னு தீ வரணும், திவாசின்னு போட்டுக்கிறாங்க, கொடுக்குறாங்க டாடின்னு சொல்லி. அதுதான் இவங்க இந்த தப்பு பண்றாங்க, எடுத்து கொடுத்துறாங்க, இதுல போட்டுறாங்க. அப்போ இதுல என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வந்து அந்த மொழிப்பற்று ஒன்று தெரியல, சவுண்டோட என்ன அதிர்வலை என்னன்னு ஒன்று புரியல. இது புரியாம எதையாவது வச்சு அவன் செஞ்சான் இவன் பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு வைக்கிறாங்க. நீல் ஆம்ஸ்ட்ராங் வச்சுக்கோங்க, அப்துல் கலாம் வச்சுங்க, இவங்கெல்லாம் வந்து ஜாதகம் பத்தில வச்சுக்க மாட்டாங்க. பட் அவங்க சக்சஸ்ஃபுல்லாக இருக்காங்களா எப்படி? அதுதான் நான் சொல்றேன், பேர்ல ஒரு பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது. அந்த ஜாதகத்தில் அவன் தாங்கி, அந்த ஆன்மா என்ன தாங்கி வந்திருக்குது, அது என்ன பவர்ல வந்திருக்குது, அது என்ன பண்ண போகுது, என்ன மோட்டிவேஷன்ல வந்திருக்கு, அதுதான் அது பண்ண போகுது. அந்த பண்ண போற அந்த ஆன்மாவுக்கு வைக்கிற பேர் தான் ஏபிஜே அப்துல் கலாம். ஓகே ஓகே ஓகே. சாதாரண ஒரு படகோட்டியோட மகன். ஆமா, சரியா? அவர் எங்க போய் உட்கார்ந்தாரு? ஹோல்ட் ஹையஸ்ட் ஆஃபீஸ் இன் இந்தியா. ஆமா, as a president. ஆமா, அதே தாண்டி நிறைய அவர் போட்ட புக்கு ஒன்று படிச்சு பாரு, அக்னிசிறகுகள். நான் படிச்சிருக்கேன், அதெல்லாம் எனக்கு மென்டோ. அப்போ அவர் ஏதோ ஜாதகத்தை பார்த்தா வந்தாரு, இல்லை பேரை பார்த்தா வந்தாரு, நிமுராஜ் பேரை மாற்றிக்கிட்டாரா? எதுவுமே சரி, ஒன்றும் இல்லையே. உள்ள தன் முனைப்பு அந்த இடத்துல. சின்ன உருவம் தான், நான் அவரை பார்த்து பேசியிருக்கேன், நான் சின்ன உருவம் தான். ஆனால் அந்த எண்ணங்களை எண்ணத்தோட வலிமை அவர்கிட்ட. அப்போ அந்த ஜாதகம் ஓகே, இப்போ ரொம்ப குழப்பிட்டீங்க. நீங்கள் செய்கிற வேலையை நீங்கள் நல்லது இல்லைன்னு சொல்கிறீங்களா? என்னது அப்படி சொல்ல வரல. ஜாதகத்தை பாருங்க, ஜாதகம் வந்து உண்மை வானிலை அறிக்கை மாதிரி. இன்னைக்கு மழை பெய்ய போது கொடையை ரெடி பண்ணிக்கோ, அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு இருந்துச்சா? இன்னைக்கு மழை பெய்ய போதுப்பா, அம்பாவை கும்பிட்டுக்கப்பா, வீட்டுக்கு விட்டு வெளியே போகாதப்பன்னா ஒரு நாளோட வேலை கட்டு போச்சா இல்லையா? ஆமாம், அவ்வளோதான். ஜாதகத்தை அறிவோடு பாருங்கள். நான் தான் சொல்ல வரேன். ஒருத்தர் வந்தார், வந்த உடனே கேட்டேன், ஐயா நீங்கள் வந்து சொல்லுங்க, என்ன நான் இந்த காரு வாங்குவேன்னா, ஒரு பிராண்டு காசு சரியா எழுதிக்கிட்டேன், பங்களோ வாங்குவேன்னா சரியா எழுதிக்கிட்டேன், அழகான பொண்ணை கல்யாணம் பண்ண சரி எல்லாம் எழுதிக்கிட்டேன். ஐயா என்ன வேலை செய்கிறீங்க? நான் சாதாரண சின்ன தொழில். என்ன சொல்லுங்கள்? நான் பேப்பர் போடுறேன், என் வீடு விட. நான் பேப்பர் போட்டவன் தான். நான் கேட்டேன், ஐயா நீ கேட்க நியாயம் இருக்கா? நீங்கள் போடுற பேப்பரில் சொற்பமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழில் இது. இதில் இவ்வளோ பெரிய காரு, இவ்வளோ பெரிய பங்களா, எங்கேயும் அந்த லாஜிக் எங்கே இடிக்குதுன்னு கேட்டேன். எங்கே வருது அந்த லாஜிக்? கடுப்பாயிருப்பாரு. ஆமாம், அவர் கடுப்பாயிட்டாரு. ஆமாம். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜாதகத்தில் சொன்ன தானாக வந்துடும் நினைக்கிறாங்க, உழைக்காம ஒன்றுமே வராது. அப்போ ஜாதகம் பார்த்துட்டு அது தகுந்த உழைச்சா மட்டும் தான் அது பலன் அனுபவிக்க முடியும். இது விஷயம் உழைச்சிட்டே போயிடும் நம்மளுக்கு அப்படின்னு தோணுது மைண்டு. தாராளமாக செய்யலாமே, பார்க்காம கூட உழைக்கலாம்னு தாராளமாக செய்யலாம். ஆனால் பார்த்து உழைக்கிறவங்களுக்கு தெரியும் எந்த திசையை நோக்கி போகிறாங்கன்னு சொல்லி. நம்மளுடைய கர்மா நமக்கு தெரியாமே ஒரு நாள் கட்டம் கட்டி வந்து, கட்டமா திட்டமான்னு சொன்னீங்கல்ல, கட்டம் கட்டி திட்டம் போட்டு ஒரு நாள் ஒன்று போடும். போடுமோ தெரியும் எங்கடா ஒளிஞ்சு அப்படின்னு சொல்லி. அப்பதான் பயம் வரும். பயம் வந்தா மட்டும்தான் நம்ம வந்து யாராவது பார்ப்போம் அப்படின்றீங்களா? இப்ப பாக்குறீங்கன்னா நம்ம சோசியல் மீடியா இஷ்டத்துக்கு ஆளுக்காக ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை இருக்கும்? மகன் என் ஒத்த கண்ணு. என் இஸ் கிங் அமங் தி பிளைண்ட். ஓகே, ஒத்த கண்ணு குருடனுக்கெல்லாம் தலைவன். ஆமா, எனக்கு ஒரு கண்ணு இருக்குல்ல, சூடன் சாமியை வச்சு இதெல்லாம் பாருங்க சொல்லிட்டு இருக்கேன். மற்றவங்களாம் யாருக்குமே கண்ணு இல்லையே, ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இவ்வளோதான் விஷயம். அங்கே அதோட முழு கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா பயம். இப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து கஷ்டமா, நீங்கள் எந்த பரிகாரம் ஒன்று செய்யறதில்ல, இறைவனை கூப்பிடுங்க. உங்களுக்கு நம்பிக்கை உள்ள பரிகாரம் நீங்கள் செய்யுங்க. உங்கள் அப்பா கிட்ட கேளுங்க வாழ்க்கைனா என்னன்னு கேளுங்க, உங்கள் சித்தப்பாட்ட கேளுங்க, தாத்தா கிட்ட கேளுங்க, அம்மா கிட்ட அத்தை கிட்ட கேளுங்க. நமக்கு முன்னோடி அவங்க தான். அவங்க பார்த்த ஏற்கனவே வந்து குருதசை ராகு பார்த்துருப்பாங்க, கோச்சார பலனெல்லாம் பார்த்துருப்பாங்க, ஏழரை சனி 3 முறை பார்த்துருப்பாங்க. அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அனுபவம் தான் எங்கள் அறிவு. அந்த மாதிரி தான் அறிவு. என்ன வேணும்? அனுபவம் வேணும். காலங்கள் மாற மாற உங்களை நீங்கள் மாற்றிக்கல, வாழ்வாதாரத்தை நீங்கள் மாற்றிக்கலாம், பின்தங்கி போயிடுவீங்க.
முடிஞ்சுக்கல. அப்போ என்னுடைய சமுதாயத்துக்கு என்னுடைய கீழே வர என்னுடைய பிள்ளைகளுக்கோ என்னோட மாணவன் நான் என்ன சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் வந்து உங்களுக்கு வந்து ஆன்மீகமும் வேண்டும், லட்சுமியும் வேண்டும், ரெண்டும் வேணும். ஆரோக்கியமும் வேண்டும், அதை விட்டுறக்கூடாது. ஆரோக்கியம் வேண்டும். இன்பகரமான வாழ்க்கை எப்படி நடத்துனா அதையும் தெரிஞ்சுக்கணும். ஜாதகம் வாழ்க்கையில் ஒரு துணைதானே தவிர ஜாதகமே வாழ்க்கையாயிராது. இதை சொல்றது பாருங்க, யாரு சொல்றது தெரியுதா? இதுதான் உங்களோட பிஸ்னஸே. பட் ஆனால் இருந்தாலும் உங்களோட சொந்த முயற்சி இல்லை உங்க சொந்த உழைப்பு இல்லைன்னா இந்த வாழ்க்கையில் முன்னேற முடியாத அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ யோகம் நல்லா இருக்கு வச்சுக்கோங்க. இப்போ சில பேர் யோகம் நல்லா இருக்கு, டைம் நல்லா இருக்குது, எது வேணாலும் செய்யலாமா யோகமாக நல்லா இருந்துச்சுன்னா? நான் பதில் கொடுக்காம நான் ஒன்று சொல்கிறேன், சரி நீங்கள் பாருங்க. எல்லாத்துக்கும் ஒரு பின்னால் ஒரு கதையோட வராது, ஒரு அனுபவம் இருக்குல்ல. எனக்கு நல்ல யோகம், ஹைவேல போய்கிட்டு இருக்கேன், ஸ்டேரிங் விட்டுட்டு ஓட்ட முடியுமா? முடியாது. நீங்க அடுத்து எனக்கு யோகம் ஐசியூ யோகம். ஐசியூ யோகம் அங்கேயும் வந்து யோகம் இருக்கு. அது நிதானமாக எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுமோ, காரில் போனால் கண்டிப்பாக சட்டத்திட்டம் ஸ்டேரிங்கை பிடிச்சி தான் ஆகணும், பிரேக்கை வச்சு தான் ஆகணும், அதெல்லாம் நிற்கிது. உங்களுக்கு வந்து தொழிலில் யோகமா அப்படி ஏற்றிக்கிட்டே போகலாம். நமக்கு யோகம்னா அப்படின்னு சொன்ன திருமணம் பண்ணிட்டு இன்னொரு பணியை வச்சுக்கிட்டே என்ன ஆகும்? ஒன்றுனாவது தாரம், ரெண்டுனாவது பாரம் ஆயிரும், மூணுனா அடி வாங்கியே தீரும். இல்லை கரெக்டா சொன்னீங்க. சுகாதாரம் இல்லாம போயிடும். என்னதான் யோகமா இருந்தாலும் அறிவுடைமையோடு வாழ்க்கை நடத்துதான் சிறப்பு. பயத்தினாலதான் நிறைய பேர் ஜாதகம் பாக்குறாங்க. அதிகமான பயம். ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை பார்ப்பது சிறப்பு. பார்த்துக்கலாம். வியாபாரிங்க பார்க்கலாம், தொழில நட்டம் வருமா வராதுன்னு பார்த்துக்கலாம். இப்படி பார்த்து சிறப்பு. அடிக்கடிக்கு ஜாதகம் பார்த்தா என்ன வருது? பயத்தை உண்டு பண்ணும். எதை நீ நினைக்கின்றாயோ அது நீ ஆவாய். நீங்க நினைச்சுக்கிட்டே இருங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன் அதுதான் வந்து சேரும். எனக்கு தெரிஞ்சவங்க வந்து என்னை கேட்டாங்க, எங்கள் அண்ணன் வந்து நியூமராலஜி பார்ப்பாரு, இப்போ அதிலே பைத்தியமாயிட்டாரு, அவர் எதுவும் நீங்கள் மாற்ற முடியுமா? எப்படிங்க கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஒரு மருந்து எண்ணெய் கொடுக்குறாங்களா, அதில் அந்த பேட்ச் நம்பர் இருக்குமா இல்லையா, அதை எண்ணு வரான். எண்ணி 8 வந்துச்சுன்னா முடியாது, எடுக்க மாட்டாரான். ஐயோ, 4 வந்தாலும் முடியாது, 7 வந்தாலும் முடியாது. அவர் ராசி நம்பர் வந்து அதை மருந்து அப்படியே தூக்கி போட்டு வரான். அப்புறம் இந்த ஒரு ட்ரிங்க்ஸ் வாங்குறாங்கல்ல, இந்த கேன் ட்ரிங்க்ஸு, அதில் ஒரு பேட்ச் அதையும் பார்ப்பாரான். அதுதான் நான் மறைமுகமா சொல்ல வந்தேன். இப்ப இல்ல இது பிளண்டா சொல்லி ஆகணும், இல்லைன்னா இதையே ஃபாலோ பண்ணது இருக்காங்க. யாரு பேசினாலும் பேசுறாங்களா, என்ன நம்பரு முதல் கேள்வி வந்துடும். அப்போ என்ன பற்றி அப்போ நான் சொல்ல கேட்குறாங்களா, என்ன ரேட்டு பிறந்தீங்க நீங்க? ஓ 8. ஐயோ 8 என்ன இப்படி வைப்படுறீங்க? ஒன்றும் வேண்டாம், இவங்க எல்லாத்தையும் பிடிச்சி ஒரு ஃப்ளைட்டில் ஏற்றிடணும். ஏற்றிட்டு பாதி பறந்துகிட்டு இருக்கும்போது சொல்லணும், 8ஆம் நம்பருக்காரர் தான் அவன் வந்து ஃப்ளைட் ஓட்டிட்டு அவன் என்ன பண்ணுவாங்க, ஒரு சாஸ்திரத்தை நீ எப்படி பார்க்குற, பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவா பார்த்து நம்ம சமுதாயம் இதுலேயே போயிடும், கீழே போயிடும், முன்னுக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. ஒரு டாக்டர் அவருக்கு இன்னைக்கு நாள் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணால் முட்டை என்ன ஆகும்? முடிச்சு வாக்கு போயிடும், உயிர் போயிருமா இல்லையா? அங்கே எல்லாத்தையும் மிகைப்படுத்தி பேசப்பட்டுட்டோம். ஆமாம். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க என்னென்னா அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்தாங்க, ஜோசியெல்லாம் பார்த்து மாப்பிள்ளை பார்த்து இந்த மாப்பிள்ளை தான் அப்படி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த மாப்பிள்ளையோட அம்மா என்ன பண்ணாங்க, செகண்ட் ஒப்பீனியனுக்காக வந்து இன்னொரு ஜோசியத்தை போயிட்டு பார்க்குறப்ப அவர் சொன்னார், இல்லை இந்த பொண்ணு வந்து இவங்களோட கல்யாணம் பண்ண போகிறது இல்லை, அவர் வந்து கோயில் ஒரு பொண்ணை பார்ப்பார், அவர் அழகாக கணிச்சு கோயிலெலாம் பார்ப்பாங்கன்னு சொல்லி கணிச்சிருப்பாரு, கோயிலில் பார்ப்பா அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ என்ன பண்ணாங்க, சரி ஏற்கனவே பார்த்து இந்த ஃப்ரெண்டை வந்து அவங்க வேணாம் சொல்லிட்டு அந்த பொண்ணுக்காக காத்துட்டு இருக்காங்க, கோயில் எல்லாம் பார்ப்பாரு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கடையில் என்ன பண்ணுறாரு, ஒரு கம்பெனி ட்ரிப்காக வெளியே போய் குளிக்க போகிறப்ப கடலில் வந்து விழுந்து அவர் காலமாயிட்டார். இப்போ அந்த பொண்ணு வந்து வருமா வராதா, இவங்க வேறு இல்லாமல் போயிட்டாரு. இது எப்படி வந்து கணிச்சு சொல்கிறாங்க இது நடக்காது சொல்லிட்டு? ஒரு ஜாதகத்தில் பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நீ கல்யாணத்துன்னு பார்க்கும்போது நேராக பொருத்தம் பார்த்துட்டு அந்த கல்யாணத்துக்குள்ள மட்டும் பார்த்து அனுப்பிடுறாங்க. அந்த நேரத்தில் தசான்னு ராகு தசையா, அவருக்கு செவ்வாய் தசையா, குரு தசையா பார்க்கணும். அந்த தசை வந்து மாரகாதிபதி ஆளை கொள்ள வந்த தசை. அந்த ஒரு 16 வருஷத்தில் போட்டுருவான் அவங்கள, என்னைக்காவது ஒரு நாள் போட்டு விட்டுருவான். அந்த தசையான்னு பார்க்கணும், இல்லை விபத்து இருக்கான்னு பார்க்கணும். இதை பார்த்துட்டு தசா புத்தின்னு ஒன்று இருக்குது, புத்தி, அதை பார்க்கணும். இவங்க அதை பார்க்காம நேர திருமணத்தை மட்டும் பார்க்கும்போது இந்த அசமம் நடக்கும் போது மாட்டிக்கிறது. இவங்களுக்கும் மன உளைச்சல், இந்த பொண்ணுக்கும் மன உளைச்சல். இன்னொன்று, இந்த பொண்ணுக்கு அவங்க பார்த்து வச்சிருக்காங்கல்ல, தனக்கு வந்து அதிர்ஷ்டம் இல்லை, தனக்கு பார்த்த வந்தவரை போயிட்டாருன்னு சொல்லிட்டு பெரும் அவங்களுடைய மன உளைச்சல் இருக்கும். அதை பார்க்கும்போது கரெக்டாக பார்க்கணும் சமயங்களில். இந்த அதிகமாக ஜோசியத்தையே நம்பி அதுலேயே வந்து விழுந்து கிடைக்கிற நிறைய பேரோட மென்டல் ஹெல்த் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது நினைக்கிறீங்க? எப்படின்னு சொன்னால், அன்சிக்யூர்ட் வாழ்க்கையில் வாழ்கிறீங்க. உங்களுக்கு வந்து வாழ்க்கை வந்து நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை. ஜாதகம் தான் நின்றுக்கிட்டு நீங்கள் நம்புறீங்க. அப்போ ஆண்டவனு கொடுத்த ஒன்று புத்தின்னு ஒன்று இருக்கா இல்லையா, மனம்னு ஒன்று இருக்கா இல்லையா? இந்த மனமும் இந்த புத்தியும் ஒன்றா சேர்ந்து ஒரு தட்டுனா அந்த பொறி தான் அறிவு.
ஏற்கனவே முன்னோர்கள் நமக்கு வந்து வகுத்து வச்சிருக்காங்க, இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. உலகத்தில் இல்லாத ஒரு குறள் திருக்குறள் நம்மகிட்ட நிற்கிது. திருவள்ளுவர் அழகா போட்டார், முழுக்க முழுக்க அறிவு சார்ந்து போட்டு வச்சிருக்கிறார். அதை எடுத்து படித்து வாழ்க்கையை எடுத்து அப்பா கிட்ட கேளு, அம்மா கிட்ட கேளு, அண்ணன் கிட்ட கேளு, குரு கிட்ட கேளு. ஏற்கனவே அரசாங்கம் சட்டத்திட்டம் போட்டுக்கு அதை பார்த்துக்கோ. அதை விட்டு ஜோசிக்காரன் போனால் அது வந்து யோகமாக இருக்கு, உடியா வண்டி என்ன பிரேக் இல்லாமல் வண்டி விட்டா என்ன ஆகும்? இப்போ இந்த காலத்து இருக்கிற ஜென்சி, ஜென் ஆல்ஃபா, இப்போ 10 வயசு 11 வயசு 10 பசங்க கூட இப்போ வந்து சோஷியல் மீடியா பயன்படுத்துறதுனால அதில் இருக்கிற இந்த டேரட் கார்டு இருக்குதுல்ல, அதை தான் ரொம்ப மும்முரமாக போகிறாங்க. அது மூலிமா நிறைய பேர் இப்போ நம்ம ஒரு ஜாதகம் பார்த்து பேர் வச்சோன்னு சொன்னால் அந்த பையன் என்ன பண்ணால் டேரட் கார்டை வச்சு அவன் ஒரு ஜோசியம் சொல்லிட்டு இருக்கான் வீட்டில். இப்போ நம்பாதீங்க, நான் சொல்கிறத கேளுங்க சொல்லி ஆன்லைனில் இருக்கிறத பார்த்துட்டு இருக்கான். அதுவும் ஒரு சில டைம் வந்து சரியாக கணிச்சிருதா அவங்க நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ யங்கர் ஜெனரேஷன் இப்படி போயிட்டு இருக்கிறதுனால எப்படி அவங்க இந்த படி கொண்டு வருது நம்ம சைட்டுக்கு? இப்போ மெடிசனில் பாருங்கள், நீங்கள் ஒரு நம்பரை ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அந்த நம்பரை நீங்கள் ஞாபகம் வச்சுன்னா அந்த நம்பரை அப்படியே உங்களுக்கு வந்து என்ன ஃபிசிக்ஸ் பிரகாரம் உள்ள எடுப்பாங்க நம்மகிட்ட. சைக்கிக் பிரகாரம் அதுக்கு மெத்தட் இருக்கு எடுத்து வச்சு அந்த இதுவானு கேட்பாங்க. ஆமாம், அதே தான் இந்த டேரட் கார்டு. நம்மளுடைய அதிர்வலை என்ன வருதோ அதை வச்சு தான் வந்து அந்த கார்டே வந்து எப்பீர் ஆகும். அப்போ இவங்க வந்து அந்த 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 பவர் இருக்குது போடுறவங்களுக்கு. ஆன்லைனில் வைக்கிறீங்க என்ன பவர் இருக்குது, என்ன போட்டுட்டு இருக்காங்க? நான் 10 டாட் குத்துறேன்பா, அந்த ஊசி குத்துறேன்பா, 3 பிடிச்சது தான் பெரிய ஆளு. ஆமாம், 1 ஜாடி ஆச்சுன்னா ஒன்று தான் புரிஞ்சுங்களா? இதெல்லாம் வாழ்க்கையை நிர்ணயிக்கிட்டு போகிறது கிடையாது. இதை விட மிக சிறப்பு ஜாதகம். அதான் ஜாதகம் ரொம்ப சிறப்பு. இதில் வந்து கரெக்டாக சொல்லுவாங்க. அப்படியே ஒரு பரிகாரம், தெய்வத்துக்கு சம்பந்தமான பரிகாரம் ஒன்று சொல்லுவாங்க. இந்த டேரட் கார்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த ஆன்லைனில் பார்த்து முடிச்சுட்டு நேரடியாக போய் பார்க்குறாங்க. நேரடியாக போயிட்டு பிஸ்னஸ் செஞ்சு பார்க்குறவங்க வந்து எப்படின்னா, சில பேர் ஜெனுவினாக செய்கிறவங்க வந்து அதை சரியாக செஞ்சு சரியாக சொல்லி வந்து அதுக்கான பலன்களை சொல்கிறாங்க, அது சரியாக வருது. கொஞ்சம் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் அறிவார்ந்த விஷயங்களை யோசித்து கொஞ்சம் அடிஷ்னலாக வந்து ரிசர்ச் பண்ணி யார் சரியாக செய்கிறா யார் தப்பாக செய்கிறா இதை பார்த்துக்கிட்டாங்கன்னா, எப்படி நம்ம வந்து ஜோசியக்காரர்கள் வந்து சரியான நாள் தப்பான நாள் பார்க்குறோமோ அதே மாதிரி வந்து கொஞ்சம் கருத்தூண்டி பார்த்து இதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு பலனான விஷயங்கள் நடக்கும் இல்லையா? அதுதான் பெஸ்ட்டு. இந்த ஜோசியமும் இது நம்மளுடைய நார்மலான வாழ்க்கை, இந்த லௌதிக வாழ்க்கை, இது ரெண்டுக்குமே வந்து நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும், எவ்வளோ தான் நம்புறது ஜோசியத்தை, எந்த அளவுக்கு நம்மளோட சொந்த முயற்சி இருக்கணும்னு சொல்லி கொஞ்சம் மக்கள் சொல்லிட்டிங்கன்னா அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆதி காலத்தில் மனுஷன் வந்து வாழும் பொழுது தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா மழை பெய்யுது, இல்லைடா மழை பெய்யுதுன்னு பார்த்தா, மறுநாள் தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா வெயில் அடிக்குது, இன்றைக்கி என்ன வெயில் அடிக்குதுன்னு பார்த்தா. காலப்போக்கில் பார்க்க 360 நாள் கடந்த உடனே ஒரு பேட்டர்னை வந்து கண்டுபிடிச்சிட்டா இயற்கையோடு சேர்ந்த வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு, லா ஆஃப் நேச்சர். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் அறிவு சார்ந்த முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, கூட்டு பாஞ்சு மேலேயே போய் பார்த்துருந்தாங்க கிரகத்தை. இந்த நவகிரகம் இந்த பஞ்சபூதத்தை இயக்குது, இந்த பஞ்சபூதம் பருவங்களை உண்டாகுதுன்னு பார்த்தாங்க. இதை சோதித்து திடமாக அறிந்து கூறுவதே சோதிடம் என்ன ஆகுமேன்னு சொன்னாங்க. ஜாதகத்தை கட்டம் போட்டு பார்த்தாங்க. நீ என்னத்தை பாவம் பண்ணியிருக்க, என்னென்ன கெட்டது நடக்க போகுது, எங்கெங்கே நீ எச்சரிக்கையாக நிற்கணும், வாழ்க்கை நடத்துன்னு சொன்னாங்க. உன்னுடைய மனநிலை, உடல்நிலை, உன்னுடைய ஆசை, இதுக்கு ஏற்ப எந்த மாதிரி பொண்ணு வந்தால் அமைன்னு சொல்லி திருமணத்துக்கு பொருத்தம் பார்த்தாங்க. இப்படி ஒன்று பார்க்க இவன் என்ன வேலை செய்யலாம், இவனோட அதிர்வேலை என்ன இருக்குது, அவன் திறமை என்ன இருக்குன்னு அதுக்கு ஏற்ப வேலையை கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க. இதெல்லாம் ஜாதகத்தில் உண்மை, இதெல்லாம் வந்து நடந்தது. இது உங்களை வந்து நீங்கள் வந்து ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கலாம், வானியல் சாஸ்திரம் மாதிரி. ஆனால் ஜாதகமே வாழ்க்கையாவது அப்படி வாழ்க்கையாச்சு ஒருத்தன் ஜாதகத்தை ஃபுல்லாக வாழ்க்கையாக எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு கட்டத்துக்குள்ளே திட்டம் போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஆக ஜாதகம் என்பது உண்மை, ஆனால் அதில் பித்து பிடிச்சு போக வேண்டாம் என்று சொல்கின்றேன். அவ்வளோதான் விஷயம். இந்த சிறந்த சிந்தனையோடு மீண்டும் சந்திப்போம். விடைபெறுகிறேன். நான் மகிழ் விகடகவி. திஸ் இஸ் பாட்காஸ்ட் வித் விகடகவி. நன்றி, வணக்கம்.